ஏரி குளங்களை ஆக்கிரமித்து அரசே கட்டிடங்களை கட்டியுள்ளதாக தமிழக அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். நாகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள டெல்டா விவசாயிகளுக்கு ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். மழை வெள்ளத்திலிருந்து தமிழகம் விடுபட ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள நீர்நிலைகளை அரசு உடனடியாக கைப்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் பல இடங்களில் ஏரி குளங்களை அரசே ஆக்கிரமித்து கட்டிடம் கட்டியுள்ளதாகவும் பாண்டியன் குற்றம் சாட்டியுள்ளார். நீர்நிலைகளை ஆக்கிரமிப்பு செய்திருப்பதை உடனடியாக கைப்பற்ற வேண்டும். ஏரி குளம் உள்ளிட்டவற்றில் அரசாங்கமே சில கட்டிடங்களை கட்டியிருக்கிறார்கள். அதையெல்லாம் மீண்டும் அப்புறப்படுத்திவிட்டு ஏரி உள்ளிட்ட நீர்நிலைகள், பாசன வடிகால் ஆறுகளில் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறவருடைய பட்டியலை உடனடியாக வெளியிட்டு அவற்றை முழுமையாக தமிழக அரசு கைப்பற்றி அதனை சீர்படுத்தி மேம்படுத்தி இந்த வெள்ள பாதிப்பிலிருந்து பாதுகாப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்.